தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உலகச் செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் சூடாக சுவையாக காரசாரமாக கலகலப்பாக கண்டுகளிக்க செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இணையம், முகநூல், செவிவழி செய்திகள் எல்லாம் ஒருவரி விடாமல் ஊர்க்குருவி போல் சேகரித்து சிங்காரித்து கொண்டு வந்திருக்கிற நம்ம பேப்பர் தோசை வருது பாருங்க பாருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. கூடாது கூடாது ராஜபக்ஷே கூடாது, நரேந்திர மோடி பதவி ஏற்பு விழாவில் பக்ஷே பங்கேற்க கூடாது. முதல்வர் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, தமிழக கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மோடியையும் ராஜ்நாத் சிங்கையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தல். மோடி அரசு ஒரு சிறந்த முறையிலே இந்தியாவுக்கு ஒரு சிறந்த ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும் என்று நான் உண்மையில் ஏங்குகிறவன். ஆனால் ஒரு தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். தொடக்கமே தவறாக போய்விடக் கூடாது. உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறேன், இந்த முடிவை கைவிடுங்கள். ராஜபக்சேவுக்கு விடுத்த அழைப்பை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம். திருத்தாச்சலத்தில் கல்லூரி மாணவர்கள், திருச்சியில் புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள், அம்பத்தூரில் தமிழர் விடுதலை களம், அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள், தமிழகம் முழுக்க போராட்டம். வந்தாச்சு வந்தாச்சு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தாச்சு. மாநிலம் முழுக்க 19 பேர் முதலிடம், 125 பேர் இரண்டாம் இடம், 321 பேர் மூன்றாம் இடம். முதலிடத்தில் அரசு பள்ளி நெல்லை மாவட்டம் பத்தமடை அரசு பள்ளி மாணவியும் முதலிடம். முதலிடம் பெற்ற 19 பேரில் 18 பேர் மாணவிகள். புதுச்சேரியில் மூவர் முதலிடம். பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஐக்கிய ஜனதா தளம் வாக்கெடுப்பில் வெற்றி. முதல்வர் ஜித்தன் ராமஞ்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. லாலு பிரசாத் அறிவிப்பு. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று போற்றி புகழப்பட்ட தருமபுரி மாவட்டத்தில் 9 மாணவிகள் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளதாக மாலை சூடுகிறார் நமது மதிப்பெண் பட்டியல் செய்தியாளர். 16வது மக்களவையில் புதிய ஆட்சி அமைக்க 15வது பிரதமராக பொறுப்பேற்க போகும் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவிற்காக குடியரசு தினத்திற்கு இணையான பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், சார்க் நாடுகளின் தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரபலங்கள் என 3000 பேர் பங்கேற்கும் விழாவின் முடிவில் சிறப்பு விருந்து பிரதமரின் சார்பில் வழங்கப்படும் என்றும் தடாபுடல் ஏற்பாடுகளை பார்வையிடுகிறார் நமது தலைநகரத்து செய்தியாளர். இந்திய பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு நீங்களும் வாங்க, ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் என்று இலங்கை அதிபர் ராஜபக்சே விடுத்த அழைப்பை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் நிராகரித்து விட்டதாக வெறும் கையால் முழம் போடுகிறார் நமது விழாக்கால செய்தியாளர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றிக்காக இலக்கட்சி தலைவியான முதல்வர் ஜெயலலிதாவை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தனித்தனியே நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக பூச்செண்டு அனுப்பியுள்ளார் நமது வெற்றி கொண்டாட்ட செய்தியாளர். பெங்களூருவில் நடக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவருக்கும் தலா 3000 அபராதம் போட்ட நீதிமன்றம் வரும் 26ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டுமென உத்தரவு போட்டுவிட்டதாக டிக்கெட் புக் செய்கிறார் நமது வாய்தா வாங்காத செய்தியாளர். ஆந்திராவில் இருந்து பிரிக்கப்பட்ட தெலுங்கானாவில் சீமாந்திராவை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இடமில்லை என்று ஆட்சி அமைக்கப் போகும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர் ராவ் கண்டிப்புடன் கூறிவிட்டதால்
அரசு ஊழியர்கள் கலக்கத்தில் இருப்பதாக கலவர பீதி அடைகிறார் நமது தலைமை செயலக செய்தியாளர். இந்தியாவின் பெரும் பணக்காரர்களும் அரசியல் புள்ளிகளும் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பண விவகாரம் பற்றி விசாரணை நடத்த ஒரு வாரத்திற்குள் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக வெற்று உண்டியலை குலுக்குகிறார் நமது உழைப்பாளி செய்தியாளர். சுயேட்சையாக போட்டி போட்டு 4 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோல்வியுற்ற பாஜகவின் முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் திடீரென தாமரை கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியை சந்தித்து பேசியதாக சமாதான புறாவை பறக்க விடுகிறார் நமது வெள்ளைக்கோடி செய்தியாளர். டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி கொடி நாட்டியதாக IPL போட்டி முடிவுகளை அடித்து விளாசுகிறார் நமது ஆட்டக்கள செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை பெற்று எதிர்கட்சியே இல்லாம மகத்தான வெற்றி பெற்றார் மோடின்னு செய்தி வந்தப்ப கூட மனுஷனுக்கு ஆனந்த கண்ணீர் வரல. ஆனா பாருங்க, நாடாளுமன்ற மைய மண்டபத்துல நடந்த கூட்டத்துல பொல பொலன்னு உதிர்த்துட்டாரு. இப்ப பதவியேற்பு விழா நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே கோரிக்கை, ஏற்பு, நிராகரிப்புன்னு சத்தம் பலமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். பிரதமர் மோடி, நான் சாதாரண டீ கடைக்காரன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன்னு தேர்தல் பிரச்சாரத்திலேயே சென்டிமெண்ட் மசாலா தூவினவர். PM ஆனா சும்மா இருப்பாரா? எக்ஸ்ட்ரா சென்டிமெண்ட் டிகாஷன் போட்டு டீயை ஆத்து நாத்திருக்காரு. நாடாளுமன்றத்தோட மத்திய அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச மோடி அப்படியே படி மீது படார்னு விழுந்து மண்டி போட்டு கும்பிட்டுருக்காரு. அடுத்து விழுந்தது அத்வானி காலில். ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக தன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி சொன்னார். அத்வானியை கும்பிட்டு ஃபீல் ஆனவர் வாஜ்பாயை நினச்சி ஃபீல் ஆகியிருக்காரு. இப்படி ஒரு தருணத்தில் மூத்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பக்கத்தில் இல்லாதது வருத்தமாக தான் இருக்குன்னு சொன்னார் மோடி. எனக்கு அளிக்கப்பட்ட பணியை கட்சி தொண்டனாக சிறப்பாக செஞ்சிட்டேன்னு சொன்னவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பிரச்சார பீரங்கியாக சுற்றுனது வரைக்கும் வரிசையாக லிஸ்ட் போட்டார். இந்த முறை மக்களவை தேர்தலின் பொறுப்புகளை ஏற்று பாஜகவுக்கு கருணை செய்திருக்கிறார் மோடின்னு அத்வானி சொன்னதை நினைவு கூர்ந்த மோடி, அத்வானிஜி நீங்கள் மீண்டும் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டார். ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சிருந்தா அது காங்கிரஸ் ஆட்சி மேலே மக்கள் கடுப்பானதை மட்டும் காட்டியிருக்கும். ஆனால் தனி பெரும்பான்மை கொடுத்ததன் மூலமாக தாமரை கட்சி மேலே மக்கள் இன்னமும் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியுதுன்னு பாலிடிக்ஸ் பஞ்ச் பேசினார் மோடி. அது மட்டும் இல்லாமல் போன காங்கிரஸ் அரசு நல்லதே செய்யலைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்ன மோடி அந்த நல்ல விஷயங்களை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பாஜக தன்னோட தாய் மாதிரின்னு அவர் சொன்ன போதான் தழும்பி அழுதுருக்காரு. அது சரி, அம்மா சென்டிமெண்ட்னா அழறது இயற்கை தானே. எனிவே, ஆல் தி பெஸ்ட் மோடி, பேசுறதையெல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னு ஒரு குரூப் உற்சாகமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கன்னு இன்னொரு குரூப்பு சோக கீதம் எசைச்சுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம திருவாளர் வாக்காளர் பெருமக்கள் கொடுத்த தீர்ப்பு தான்னு அவங்களுக்கும் நமக்கும் நல்லாவே தெரியும். அதனால என்ன, எதுக்கும் அசராம அவங்க கருத்தை அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்க கேட்டுட்டு வந்துருவோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் காங்கிரஸ் தாங்க நிறைய முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கட்சி இந்த அளவுக்கு லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மை அடைஞ்சிருக்குன்னா அது நாங்கள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த பிரதமர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பிரதமர் நான் தாங்க முதல் முறையாக ஆக போகிறேன். என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இந்திய சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு செல்லவோ உயிரை கொடுக்கறக்கோ எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ உயிரை கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை, இந்த நாட்டுக்காக வாழக்கூடிய நேரங்க. இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு உங்கள் ஆசி எனக்கு வேணுங்க. மற்றபடி நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுறதுக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் செயல்படுங்க, ஒவ்வொரு அணுவும் செயல்படும். இப்படி அணுவா செயல்படுவேன்னு சொன்னது நான் இல்லைங்க, புது பிரதமர் நரேந்திர மோடி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். தட்டு கெட்ட மனுஷனுக்கோ கண்ணுல பட்டதெல்லாம் சொந்தம்.
சட்டப்படி பார்த்தா 8 அடி தான் சொந்தம். என்ன ஒரு அருமையான வரிகள் பாருங்க, என்ன ஒரு சொல் வளம், என்ன ஒரு சிந்தனை, என்ன ஒரு சொல்லோட்டம். ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி யாரால எழுத முடியும்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தவிர. அவரோட பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்ச காலம் ஒரு காலம். ஆனால் இப்போ அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்ன வரையும் அவரோட இடம் கலை உலகத்தில் காலியாக தான் இருக்குது அப்படின்னு நான் அடிச்சே சொல்லுவேன். பூவு 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 இப்படி கல்யாண சுந்தரனாரை பற்றி பாராட்டி பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரு? இசைஞானி இளையராஜா. இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசும் இலங்கை அதிபர் ராஜபக்சே அந்த இராணுவம் செஞ்ச போர்க்குற்றம், இன அழிப்பு, இன படுகொலை பற்றி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 3 வருஷமாங்க எவ்வளவோ தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறத இந்த நாடு என்னங்க நாடு, இந்த உலகமே அறியுங்க. ஏங்க, இலங்கை மேலே பொருளாதார தடை விதிக்கணும், அது மட்டும் இல்லாமல் குற்றம் செஞ்சவங்களை சர்வதேச நீதிமன்றங்களை விசாரித்து அவங்கள தண்டிக்கணும், ஐநாவில் இலங்கைக்கு எதிராக இந்தியா தீர்மானம் கொண்டு வரணும், இப்படி எவ்வளவோ விஷயத்தை நாங்கள் சொன்னோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசு தமிழக அரசோட தீர்மானங்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சொல்லப்போனால் தமிழர்களோட உணர்வை மதிக்கலைங்க, மிதிச்சிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்க, வர்ற அரசாவது நல்லது செய்யும் பார்த்தா இவங்க பதவியேற்பு விழாவுக்கே அந்த ராஜபக்சேவை கூப்பிடுறாங்க. என்னங்க சொல்ல, இதெல்லாம் தமிழரோட மனசை மீண்டும் காயப்படுத்திருக்குங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்கு. அண்ணாச்சி, ஏன் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்குன்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களா, அவங்க தான். பலான் பலான் பலான். ஆக்சுவலி எனக்கு இப்போ மோடி வெற்றி பெற்றதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் மோடியை பிரதமராக பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். யூனோ, மோடியோட தலைமையில் இந்த இந்தியா மிகப்பெரிய நல்லரசாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட தலைமையில் இந்தியாவே ஒளிர போகுது. யூனோ, அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பலூன் பலூன் பலூன். அப்படி ஆர்வமாக இருக்கேன்னு சொன்னது நான் இல்லைங்க, ஐஸ்வர்யா ராய். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரமா, பூவாங்களையோ பூவு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நாட்டில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா புறம் பல இடங்களில் மோடி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வெற்றி அடைஞ்சிருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா. இவங்க 2 பேருக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உலக அளவில் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய சக்தியாக திகழ்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் இந்தியாவை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும், அதே மாதிரி தமிழ்நாடை இந்திய அளவில் ஒரு முதன்மை மாநிலமாகவும் மாற்றுவாங்க அப்படின்னு கோடான கோடி மக்கள் நம்புகிற மாதிரி அவங்களோட ஒருத்தனா நானும் நம்பி சந்தோஷப்படுறேன். பூவு பூவு பூவு. இப்படி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நீங்கள் ஜெயிச்சதில் எங்களுக்கு சந்தோஷங்கண்ணா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? நான் இல்லைங்கோ, நடிகர் விஜய். வாங்கய்யா வாங்க, ஐயா வாங்கய்யா வாங்கன்னு இந்திய பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பாகிஸ்தான், இலங்கை, பூட்டான், மாலத்தீவு, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், நேபாளம்னு சுத்துப்பட்ட நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு மேல அழைப்பு அனுப்புனாங்க. இந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே எல்லாத்துக்கும் முந்தி நான் வரேன்னு சொன்னாலும் சொன்னாரு. இனப்படுகொலை குற்றவாளிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பான்னு கொதிச்சு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம், கார்ட்டூன். இந்திய நாட்டில் 9.5 கோடி பேர் குடிசையில் வாழ்றாங்களாம். இந்தியா முழுவதும் இதை சொல்லியிருக்குது சாதாரண ஆள் இல்லை. யாரு? இந்திய நாட்டின் முதல் குடிமகன். முதல் குடிமகன் சொல்லிட்டாரு. ஆமா, குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காரு முதல் குடிமகனே. முதல் குடிமகனே சொன்னப்புறம் நம்ம கடைசி குடிமகன் நம்ம பேசாம இருக்கலாம், பேசிதான் ஆகணும். இந்திய நாட்டுடைய கடைசி குடிமகன் அது எதிரொலிக்கணுமா இல்லையா? ஆமா, 9.5 கோடி பேர் இருக்காங்களாம் குடிசையில். நகர்ப்புறங்கள்ல தான் குடிசைகள் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் மாற்றிடலான்னு நம்பிக்கையை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த நகரத்துக்கு வர்றவன் கிராமத்துலேருந்து எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராமம் சுருங்க நகரம் வந்து வீங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம நகர வளர்ச்சிங்கிறோம்,
அது வீங்குது. அது வீங்குது, அங்கங்கே வீங்குது. நகரத்தில் ஏற்கனவே இருந்தவனுக்கு எங்கேயாவது வீடு கட்டுறோம்னு அவனை கொண்டு போய் எங்கேயோ விட்டுறாங்க. இருக்கிறவன் இருந்த இடத்துல விட்டுட்டு வேற எங்கேயாவது தொழிலுக்கு ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஆமாம். ஒன்று அவன் கெட்டு பட்டணம் போடான்னு இருக்கான். ஆமாம். கெட்டும் பட்டணம் பட்டணம் போனால் எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராமத்தை விட்டு ஏன் நகரத்துக்கு வரான்? இன்னும் விவசாயம் இல்லை. ஆமாம். விவசாயத்தை விட்டு தான் வரணும் வாங்கன்னு பிரதம மந்திரியே சொல்லிட்டாரு. ஆமாம், விட்டுருங்கன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்கிறாங்க விவசாயம் குறைச்சே ஆகணும். விவசாயத்தை குறைச்சிட்டு சாப்பாட்டையும் குறைச்சிட வேண்டியதான். ஆமாம், எல்லாருமே அப்புறம் எல்லாத்தையும் குறைச்சிட வேண்டியதான். விவசாயத்தை விட்டுட்டு மழை இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, இயற்கை வளம் அழிச்சிட்டாங்க. அங்கே என்ன இருக்கும் கிராமத்தில்? ஒன்றுமே எதையும் மிஞ்சி போனால் அங்கே ஜாதி பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் அது இருக்குதா? அவன் இருக்கிறவன் இங்கே இருந்தால் அவன் கீழே அவன் மேலேம்மா. டவுனில் போயிட்டா எவன் கீழே எவன் மேலே, பாலத்தில் மேலே போகிறவன் மேலே, கீழே இருக்கவன் கீழே, அவ்வளோதானே. கிராமத்தில் தெரியுமா? ஆனாலும் நகரத்துலேயும் அது வெளிப்படுது. வீடு தேட போயில தான் இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இருந்தாலும் கூட கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வர்றது இருக்க பொழப்பு தேடி வரான். குழப்பு தேடி வந்தவன் அடித்து பிடிச்சி முன்னேறவனும் இருக்கான். இந்த இதில் ஓடுவாங்க பாருங்க, அந்த டிராஃபிக்கில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அறக்க பறக்க அவ்வளோ பேர் பைக்கில் காரில் போகிறான். ஆமாம். ஓடுறவனை கூர்த்து ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறேன்னு கேளுங்களேன், எப்படி முந்துவான்? அந்த சிக்னல் விழுந்த உடனே அவன் தான் போகணும்னு அடுத்தவன் போனால் தானே போக முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வண்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி 20 வண்டி இருக்குமா? இவன் பொத்துக்கிட்டு போவான். ஒரு 10 பேரை நிறுத்தி, நீங்கள் சோதனைக்காக நம்ம நிறுத்தி எங்கே போகிறேன்னு மட்டும் கேளுங்களேன், அவன் சொல்லுவான். 10 பேரும் ஒரே வார்த்தையை சொல்லுவான், சும்மா ஒரு வேலையாக போகிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா வேலையும் சும்மா தான், எல்லாம் சும்மா வேலை. தத்துவம். எங்கடா போகிற? சும்மா சினிமாவுக்கு போகிறேன், சும்மா டீ சாப்பிட்றேன், சும்மா வேலைக்கு, சும்மா பார்த்துட்டு வரேன், சும்மா இந்த அது வரைக்கும் எல்லாம் சும்மாவே பழகிட்டான். கிராமத்தில் இருந்தவன் அன்னைக்கு சொன்னான், சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமல் ஏறு நடத்தின்னு பட்டுக்கோட்டை எழுதினார்ல. நிலத்தை குத்தி சும்மா கிடந்த நிலத்தை இவன் சும்மா இருக்காமல் குத்தினான். இப்போ நிலம் சும்மா கிடந்தோடனே டவுனில் வந்து என்னடா பண்ணுறான்னா சும்மா இருக்கேன்றான். சும்மா ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பட்டணத்துக்கு வரான். இங்கே பார்த்தா குடிசைகள் பெருகுது, அதை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ ஜனாதிபதி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை அது? அது வந்து தொழில், சமூகம், சமூகம், குடியிருப்பு, இதுக்கெல்லாம் நம்ம போதுமான அளவு அக்கறை செலுத்தலை. இருந்தாலும் இது மாறிடும் இருக்காரு. நம்ம திட்டங்கள் அது போடணும். ஆமாம், ஒரு முதல் குடிமகன் நம்பிக்கை தெரிவித்தாதான் நம்ம சாதாரண குடிமகன் நம்ப முடியும். ஆமாம், அவர் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு, இதெல்லாம் மாற்றிடலாம், இன்னும் சில ஆண்டுகளில் இதெல்லாம் மாற்றிடலான் இருக்காரு. வெறும் குடிசையை மாற்றினா மட்டும் பத்தாது, குடிசையில் இருக்கவன வாழ்க்கையோட தரம் மாறணும். ஆமாம், அது மாறணும்னா குடிசை வீட்டில் மட்டும் இருந்துக்கிட்டு கரண்ட் பில் கட்ட முடியாமல் இருந்தான்னு வச்சுங்க, பல்பு வாங்கி போட முடியாமல் இருந்தான்னு வச்சுங்க, அதுக்கு எதுக்கு மாடி வீடு? வாழ்க்கை தரம் மாறினாவே குடிசை மாறிட்டு போகுது. குடிசை மாறிடும். அதுக்கு அடிப்படையில் கிராமத்தையும் வளர்க்கணும். ஆமாம், நகரத்தை மட்டும் வீங்கிறத மட்டும் சரி பண்ணால் சரியாக வராது. வீங்கிறத ஆப்ரேஷன் தான் பண்ணலாம். ஆமாம், ஒரு மனுஷனுக்கு உடம்பு வீங்குதுன்னா வாக்கிங் போகலாம், நகரத்துக்கு வீங்குதுன்னா எந்த வாக்கிங் போகிறது? அதானே, எப்படி வாக்கிங் போகிறது? போக முடியாது. மருந்து சாப்பிட்றதா? ஒருங்கையான வைத்தியம் ஆப்ரேஷன் தான். அதுக்கு அடிப்படையில் இருக்கிற பிரச்சனையில் கிராமத்தை நோக்கி திருப்பினோம்னா தான் அதெல்லாம் மாறும். நல்ல ஐடியா. ஆமாம். அரசியல் களம், சமூகத்தளம், சினிமா பிரபலம், விவகாரம், வில்லங்கம், கோளாறு, தகராறு, பொழுது விடியறதுக்குள்ள ஊர் உலகத்துல என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருது. தூங்கி முழிச்சா தூரத்துல கிட்டத்துல அக்கம் பக்கத்துல 1008 செய்தி காது கேட்டுது. எந்த பக்கம் என்ன நடந்தா என்னங்க, சூறாவளியா சுத்தி அடிச்சு தகவல் சொல்ல நாங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டு நடப்புல என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அசராம அள்ளிக்கிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் அவசரப்படாம புது யுகத்துல காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க.